அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு மீண்டும் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஐயா. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரம் பலப்படுத்த கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் தொடர்ந்து மரணத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் மரித்ததற்கு பின்பு மனிதன் நித்திரையாய் இருக்கிறான். மனிதனுடைய மரணத்தை ஆண்டவர் நித்திரை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மரித்தவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படி எழுந்திருப்பார்கள்? யார் எழுப்புவார் என்று நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு எப்படி எழுந்திருப்பார்கள்? இதை குறித்து நாம் சற்று ஆழமாக ஜெபத்தோடு நாம் தியானிப்போம். இங்கு வேதம் சொல்லுகிறது, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு வானத்தின் மறுமுனை மட்டும் கூட்டி சேர்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம் ஆண்டவர் வரும்போது இருக்கும். அப்பொழுது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர் இந்த பூமியில் கால் வைக்க மாட்டார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர் யாரையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறாரோ அதை தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த தூதர்கள் அவர்களை அழைத்து செல்வார்கள். பூமி முழுவதிலும் 4 திசைகளிலும் இருந்து அங்கு ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை எடுத்துச் செல்வார் என்று வேதம் சொல்லுகிறது. சற்று யோசித்து பார்த்தால், இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்களை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் அவர் அந்த பிள்ளைகள் எழுவதற்கு அவர் தம்முடைய குரலை உயர்த்துகிறார். அவர் மிகுந்த சத்தத்தோடு அவர் சொல்லுகிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். எபேசியரின் புஸ்தகத்திலே நாம் வேதம் சொல்லுகிற சத்தியங்கள் என்ன என்பதை தியானித்தால், அங்கு எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பிப்பார். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை தேவன் உயிர்ப்பிப்பார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த 2 வசனங்களுமே தேவன் மரித்தோரை எழுப்புகிறார் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறது. எபேசியர் 5:14 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் தூங்குகிற நீ விழித்து
மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையால் மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. எந்த நிலையில் எழுந்திருக்க வேண்டும்? தூங்கிக் கொண்டிருக்கிற நீ மரித்தோரில் விட்டு நீ எழுந்திருக்க வேண்டும் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். கொலேசியரின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், கொலேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாமிசம் விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து என்று சொல்லுகிறார். என்ன அருமையான ஒரு வாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறார், மரித்த பிள்ளைகளை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை சற்று யோசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 52வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாமலாய் எழுந்திருப்பார்கள். இதை நாம் மத்தேயு 24:31 நாம் படித்தோம். அன்பு பிள்ளைகளே, சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அருமையாக சொல்லி இருக்கிறார். மரித்தவர்கள் எல்லோரையும் அவர் எழுப்புகிறார். எக்கால சத்தம் துணிக்கும் போது, அதுவும் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தம் துணிக்கும் போது, அந்த சப்தத்தை கேட்டு எல்லோரும் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவன் நம்மை எழுப்புகிறார். எதை கொண்டு எழுப்புகிறார்? அவருடைய சப்தத்தை கொண்டு எழுப்புகிறார். அப்பொழுதுதான் கல்லறைகள் திறக்கப்படும். அப்பொழுதுதான் மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள். அதற்கு முன்பு எந்தவித உயிர்த்தெழுதலும் இல்லை என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அப்படி என்றால் இதற்கிடையில் மரித்தோர் மத்திய ஆகாசத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரிக்கை ஸ்தலம் என்ற ஒரு இடத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதே, இது எப்படி? அதை குறித்து ஆண்டவர் தீர்த்து கொள்வார். வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை மாத்திரம் நாம் சிந்தித்து அதை ஏற்றுக்கொண்டால் அது போதும். மற்றவர்கள் பேசுகிற பேச்சுக்களுக்கு நாம் அதை குறித்து அதிக சிந்தனையில் ஈடுபட வேண்டாம். இப்பொழுது ஆண்டவர் எப்படி எழுப்புகிறார் என்பதை நாம் கேட்டோம். இயேசு கிறிஸ்து அடுத்து அவர் வருகிற வருகை எப்படி இருக்கும்? எழுப்ப வருகிறவர் எப்படி வருவார்? எப்படி வருவார் என்றால் வேதம் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 27வது வசனம், மத்தேயு 24:27 சொல்லுகிறது,
மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லுகிறார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்படி என்றால் ஒரு மழைக்காலத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது சில நேரங்களில் மின்னல்கள், லைட்னிங், தண்டர், இடிகள் வருவதை நாம் பார்க்க முடியும், கேட்க முடியும். இந்த மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் மனுஷகுமாரன் வெளிப்படையாக வருவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சிலர் சொல்லுகிறபடி ஆண்டவர் அப்படியெல்லாம் வருவாரா என்றால் அதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார், எக்கால சத்தம் வரும், அவர் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கிளம்பி வருவார். அவர் வரும்போது அவ்வளவு பெரிய ஆர்ப்பரிப்பு இருக்கும். படைசூழ தூதர்கள் வாய் நிறைய ஆண்டவரை துதித்து கொண்டு இருப்பார்கள். அந்த வருகையிலே, அந்த நிலையிலே ஆண்டவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் சிலர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தேவன் திருடனை போல வருவார் என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி? வேதம் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. மீண்டும் வாசிக்கிறேன். தேவன் எப்படி வருவார் என்றால், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார் என்று சொல்லவில்லை, அவருடைய நாள் வரும் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை, அவர் திருடனை போல வருவார். திருடன் எப்படி வருவான்? ஒரு வீட்டிற்கு திருட வருகிறேன் என்று சொன்னால், நான் வருகிறேன் வருகிறேன் என்று பரிசாற்றி கொண்டு வருவானா? இல்லை. அப்படித்தானே? அதே போல் ஆண்டவர் இந்த பூமி, இது அவருடைய பூமி, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பூமி, அவருடைய பிள்ளைகளை அவர் மீட்டுக் கொள்வதற்கு அவர் தம்முடைய வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வருகிற அவர் திருடனை போல ஏன் வர வேண்டும்? இன்றைக்கு நாம் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய இல்லத்திற்கு செல்லும்போது திருடனை போல செல்கிறோமா? எப்படி கதவு தட்டி மனைவியை கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு கதவு திறவுங்கள் என்று சொல்லுகிறோம். இதுதானே இயல்பு, இதுதானே நடக்கக்கூடிய சம்பவம். ஆனால் ஆண்டவர் திருடனை போல வருகிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வேதத்திற்கு புறம்பானது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் வராமல் அவருடைய நாள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு பேதுருவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்திலும் கர்த்தர் திருடன் வருகிற விதமாய் வருகிறார் என்று சொல்லாமல், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு அறிவிக்கப்படவில்லை. அவர் எப்பொழுது வருவார், எந்த நேரத்தில் வருவார் என்று வேதம் ஒரு நாளும் சொல்லவில்லை. மத்தேயு 24:40வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 24:42, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால்.
உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரம் 24வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, மத்தேயு 25:13 வாசிப்போம் என்றால், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். எவ்வளவு திட்டமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 24:36 சொல்லுகிறது, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு தெரியாது எப்பொழுது வருவேன் என்று, பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் தெரியாது எப்போது வருவேன் என்று. ஆனால் மனுஷர்களாக நாம் சொல்லுகிறோம், ஆண்டவர் திருடனை போல வருவார், இன்ன நேரத்தில் வருவார் என்று சொல்லுகிறோம். இது எப்படி சாத்தியமாகும்? வேதம் மிக திட்டமாய் சொல்லுகிறது, பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைய சூழ்நிலையில் தேவனுடைய வருகை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அன்பு பிள்ளைகளே, நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேத வாக்கியங்கள் சொல்லுகிற சத்தியங்களை நாம் நிதானித்து பார்த்தால் மட்டுமே நமக்கு இந்த சத்தியத்தின் மகத்துவம் நமக்கு புரியும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் நாம் ஆண்டவரோடு இருக்கிற அனுபவங்கள் எப்படிப்பட்ட பலத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் தேவனுக்குள்ளாய் நாம் பலப்படுகிற அனுபவத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரர் பாடும்போது 102வது சங்கீதத்திலே அவர் சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை நாம் சற்று பார்த்தால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 102வது சங்கீதம் 25வது வசனம் சொல்லுகிறது, நீர் ஆதியிலே பூமியை அசுபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், அவைகள் ஒரு சால்வையைப் போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிவது இல்லை என்று 102வது சங்கீதம் 25, 26, 27 வசனங்கள் சொல்லுகிறது. அங்கு 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்தோம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்களும் பூமியும் வெந்து உருகி போகும் என்று பேதுரு பக்தன் சொல்லுகிறார். அதைத்தான் இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவர் வருகையிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதுதான். எனவே இன்றைக்கு வேதம் சொல்லுகிற 2வது சத்தியம், தேவன் இந்த பூமிக்கு வரும்போது திருடனை போல வரமாட்டார். அவருடைய நாள் தான் திருடனை போல வருமே தவிர அவர் பகிரங்கமாய் வருவார். பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் கண்டு புலம்புவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த புலம்பல் யாருக்கு? சற்று யோசிப்போம். மத்தேயு நற்செய்தி நூலிலே நாம் அநேக சத்தியங்களை நாம் தியானிக்க முடிகிறது. மத்தேயு 24வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அன்பு பிள்ளைகளே, உபத்திரவங்கள் முடிந்ததற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், நட்சத்திரங்கள் ஒளியை கூடாது, வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதற்கு பின்பு ஆண்டவர் வல்லமையோடும்
மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள கோத்திரத்தார் எல்லோரும் கண்டு புலம்புவார்கள். அப்படி என்றால் அவர் எப்படி வருகிறார்? எல்லோரும் பார்க்கும்படி வருகிறார். யாருக்கும் தெரியாமல் அவர் வரவில்லை. அன்பு பிள்ளைகளே, சிலர் இதை ரகசிய வருகை என்று கூட சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். வேதம் கொடுத்த ஆதாரத்தை நாம் பார்த்து விட்டோம். இனிமேலும் இந்த நிலைக்கு நாம் தள்ளப்படாதபடி சத்தியத்தை நம்புவோம். அந்த எண்ணங்கள் நம்முடைய எண்ணத்தில் இருந்து மாற்றப்பட தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து நீர் எப்படி வரப்போகிறீர், நீர் வரும்போது எப்படி என்ன நடக்கும் என்பதையும், நீர் வருகின்ற விதம் எப்படி என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்று, வேதம் சொல்லுகிற இந்த உண்மையை நாங்கள் ஏற்று அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.